ஃபுடி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அந்த டைம்ல நம்ம கைப்பட ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக செய்யக்கூடிய கேசரி தாங்க நம்ம செய்வோம். அது எப்பயுமே செஞ்சுட்டு இருக்கிறதா. அதுக்கு பதிலாக இப்போ நம்ம செய்யக்கூடிய மகந்தி அல்வாவை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க. அதே ரவை சர்க்கரை இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வரும்போது இந்த மாதிரி ஹல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம வந்துட்டு மகந்தி அல்வா எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல்லா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மகந்தி அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: வெள்ளை ரவை 200 கிராம், சர்க்கரை 600 கிராம், பால் 1/2 லிட்டர், நெய் 200 கிராம், பாதாம் முந்திரி 50 கிராம். இந்த அல்வா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை போட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். அதுக்கு அடுத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரவையில் பால் சேர்த்துட்டோம். நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அல்வா செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த பேனில் எடுத்து வச்சிருக்கிற நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாமும் முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுருச்சு. பாதாம் முந்திரியும் எடுத்துடலாம். அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. இந்த சர்க்கரை அப்படியே கரைஞ்சி கேரமல் ஆகணும். அந்த மாதிரி நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரிக்கலாம். இப்போ சர்க்கரை அப்படியே கலர கொஞ்சம் கட்டியான மாதிரி இருந்தது. அந்த கட்டி ஆகிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகுது பாருங்கள். சர்க்கரை கரையுது. ஃபஸ்ட்டு போட்டோடனே எல்லாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டி கட்டி ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது அப்படியே மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி கரைஞ்சிரும். எல்லா சர்க்கரையும் கரைஞ்சி ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வரைக்கும் வரும். அப்படியே சர்க்கரை வந்து மெல்ட் ஆகிட்டே வருது பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதுவும் மெல்ட் ஆகணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமுக்கு வேண்டாம். இப்போ முக்கால்வாசி எல்லா சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. ரொம்ப கலரும்போது பார்த்து கலர்னு கையில் தெரிச்சதுன்னு அப்படியே புண்ணாயிடும். ஏன்னா இது வந்து சர்க்கரை கலர் பாருங்கள். நல்ல லைட் ப்ரௌன் அந்த மாதிரி வந்துருச்சு. இன்னும் 1-2 கட்டி தான் இருக்குது. இது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பாலில் ஊற வச்சுருக்கிற ரவையை வந்து சேர்த்தணும். பார்த்து சேர்த்தணும். கொஞ்சம் தள்ளி நின்று தான் இது சேர்த்தணும். இது வந்து தெரிச்சு வரும். இந்த அளவுக்கு கலர் வந்துருச்சு. ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ போதும். இப்போ நம்ம பாலில் கரைச்சி வச்சுருக்கிற ரவையை சேர்த்தணும். கொஞ்சம் பார்த்து தள்ளி நின்று சேர்த்துக்காங்க. இது பாலில் வந்து நல்லா ஊறி இருக்குது. போதும். இன்னும் டார்க் கலர் வந்துடும். அது இதை அப்படியே மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் கரைஞ்சி வரும். அப்படியே இது அப்படியே கலந்தோம்னா எல்லாம் கரைஞ்சி வந்துடும். இதோட கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே திருநெல்வேலி அல்வா கலரில் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து கேரமல் பண்ணி போட்டிருக்கறனால. இந்த ரவை வந்து வெந்து கொஞ்சம் கெட்டியாகி வரும். கெட்டியாகி அல்வா மாதிரி திரண்டு வரும். அது வரைக்கும் கலரணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமுக்கு வேண்டாம்.
நம்ம போட்ட ரவை வந்து வெந்து ஒரு கண்ணாடி மாதிரி வரும். உங்களுக்கு பார்க்கவே ஒரு ஷைனிங்காக இருக்கும். ரவை வெந்துருச்சுன்னா நம்ம நெய் ஊற்றி இருக்கனாலையும் அந்த சர்க்கரை பாகில் வந்து ரவை வேகிறனாலையும் ஒரு மாதிரி ஷைனிங்காக வரும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கலரும்போது நம்ம ஊற்றின நெய் வந்து அப்படியே மேலே வரும். அல்வா வந்து ஒட்டாமல் வரும். பாருங்கள், இப்போயே வந்து ரவை வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். வெந்துருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இன்னும் 2 நிமிஷம் அப்படியே நம்ம கலந்தோம்னா அப்படியே நல்லா இப்போயே அல்வா மாதிரி தான் இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் நம்ம கலரி கொடுக்கணும். இப்போ வந்து நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பாதாமும் முந்திரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அல்வா ரெடி. எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சுருக்கக்கூடிய மெஹந்தி அல்வா வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்பயுமே நம்ம வீட்டில் கேட்பாங்க, உனக்கு ஈஸியாக செய்ய தெரியுன்னு கேசரி மட்டுமே செய்கிறியா, வேறு எதுவும் செய்ய மாட்டியான்னு கூட கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா அதுக்குள்ள வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான அல்வாவாக நம்ம செஞ்சு வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மெஹந்தி அல்வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.